ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அப்பனே சிவம், அறம்பொருளே சிவம். கவர்மெண்ட் என்பது இறைவன்தான் நடத்துகிறார். அதில் எவ்வித மாற்றங்கள் இல்லை. ஆனால் அதை நடைமுறையைத்தான் மாற்றினார்கள் கட்சிக்காரர்கள். ஆகினால் இறைவன் உரைப்பதை மக்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே, மண்ணில் பிறந்த அனைத்து மனிதர்களும் அறிவது இயற்கை மருத்துவம் என்பது ஒன்று உண்டு. அதுதான் என்ன பொருள் என்றால், கணவன் மனைவி உறவு என்பது நாம் உண்டு வாழும் மருந்துக்கு சமமான பொருள். எப்படி என்றால், ஒரு விதையை நடுத்தால் ஒரு விதை முளைக்குகிறது. நாம் அவரை விதை பல வகையில் வீட்டில் நடுத்து பாய்க்கிறோம், வெண்டைக்காய் முதல். ஆனால் நடுவது போன்று. ஆனால் மனிதன் உண்டு வாழ்வது ஒரு நாளைக்கு எத்தனையோ அரிசிகள், அதுவும் ஒரு விதை தான். எத்தனையோ அரிசி, எத்தனையோ பொருள்கள் வகையில் மனிதன் உண்டு வாழ்கிறான். ஆக ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான விதைகள் உண்டு வாழ்வதனால் மனிதன் வாழ்கிறான். அதனால்தான் அந்த உயிரணுக்கு நீண்ட நாள் ஆயுள் கிடைக்கிறது இயற்கையினுடைய தத்துவம். அதனால் கணவன் மனைவி உறவு என்பது நாள்தோறும் நடந்தே தீர வேண்டும். அதற்கு என்ன வழி? இதுதான் இந்த அரசியல்வாதிகள் அதை உணர்ந்துதான் மக்களை மடைமையாக்கத்தான், உழைக்கும் மக்களுக்கு அந்த வழியில் அவர்கள் சென்றால் நாம் வாழ முடியாது, நமக்கு வருமானம் குறைவாகும் என்பது நோக்கம் அவர்களுக்குள். அவர்கள் அனைத்தும் தெரியும், நோக்கம் தெரியும். அதனால்தான் அவர்கள் 3 விதமாக ஒரு மனிதனுடைய ஊதியத்தை பிரித்துள்ளார்கள். கவர்மெண்ட் என்பது ஒரு தனி ஊதியம், தனியாருக்கு என்பது தனி ஊதியம், அதே நடுத்தர மக்களுக்கு ஒரு ஊதியம், நடுத்தர மக்கள் உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் ஒரு ஊதியம், அதாவது மிக மிக குறைவான ஊதியம். இதில் சமுதாயத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஓரிடத்திலே. இதனால் உயர்ந்தவர்களை பார்த்து பெரியவர்களுக்கு அந்த ஆசை கிடையாது. நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மேலே வாழலாம் என்று தான் அவருடைய கருத்து. ஆனால் அவருடைய குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அதுக்கு தெரியாது. அதனால் உயர்ந்தவர்கள் அவர்கள் பயன்படுத்தும் பொருள்களை எல்லாம் காணும்போது இந்த ஏழ்மையான குழந்தைகளுக்கும் அந்த ஆசை வருகிறது. இதனால் அது பிள்ளைகள் கேட்கும்போது என்ன செய்வது என்று கடன் வாங்கி இது காலங்காலமாக தொடர்ந்து தான் இன்று வந்துள்ளது. அப்துல் கலாம் கூறியது போன்று, கடவுள் என்பவர் தூண்டப்படுவதே கடவுள். அதுதான் இந்த உழைக்கும் மக்கள் நேரம் காலம் இல்லாமல் உழைத்து இது போன்ற கடன்பட்டு பல வகையில் பயன்பட்டு வருவதனால் நேரத்தோடு உழைக்க முடியாத நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் கட்சிக்காரர்கள். அதனால் அவர்கள் உடல் உறவு வாரம் ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை இப்படி செயல்படும் நிலைக்கு அவர் தள்ளப்பட காரணம், அவர்கள் நாள்தோறும் செயல்பட்டால் அவர்கள் நீண்ட நாள் வாழ முடியாது. அந்த அளவுக்கு அரசு கணக்கிட்டு தள்ளப்பட்டு உள்ளது. இதனால் தான் இன்று ஏழைகளுக்கும் நோய் வர காரணமே மூலப்பொருள் அதுதான். ஆகினால் அனைவருக்கும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு 7 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் உணவு, மற்ற 6 மணி. அதே போன்று அனைத்து மக்களுக்கும் ஊதியம் கம்மியாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்கும் அந்த 7 மணி நேரம்தான் வேலை தர வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதற்கு மேல் அவர்கள் தரக்கூடாது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவு நாள்தோறும் செயல்பட வேண்டும். செயல்படுவதனால் இதனால் அந்த கணவனுக்காகட்டும் நோய் என்பதே வருவதற்கு அதிக வாய்ப்பில்லை. சிறிய நோய்கள் வரும், பெரிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது இறைவனுடைய வாக்கு. ஆகையினால்தான் அந்த இயற்கையை பின்பற்ற வேண்டும். இவர்கள் கடுமையாக உழைப்பதனால் அந்த இரத்த ஓட்டம் கம்மியாக செல்வதனால் அவர் வேர்வில் செலுந்து விடுகிறது அவருடைய உயிரணுக்கள் அனைத்துமே. அதனால் அவர்கள் செயல்பட முடியாததற்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இதில் கணவன் மனைவி உறவு
90% இந்த கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்து வாழ்பவர்கள் மட்டும்தான் அனுபவித்து வருகிறார்கள். காரணமாக அவருக்கு உயர்ந்த சம்பளம், போனஸு, பல வகையில் அவர்களுக்கு சலுகை உண்டு. அதில் ஒரு மனிதன் இறந்தால் 25 லட்சம் தருகிறார்கள். அதே ஒரு சாதாரண உழைப்பாளி பல்லாயிரம் உயிர்கள் தினம் வாழ்வதற்கு தினந்தோறும் கடுமையாக உழைக்கிறான், இரவு பகலாக. அவன் இறந்தால் 1 லட்சம் ரூபாய். கடைசியில் அவன் வீட்டுக்கு செல்வது 60,000 தான். அங்கு சென்று வக்கீலுக்கு அது இது நீதிமன்றத்துக்கு அது சென்று கடைசியில் செல்வது 60,000 கூட கிடையாது. அதே போன்று இவர்களுக்கு 25 லட்சம் தருகிறார்கள். எதற்காக? இவனும் ஒரு மனிதன், அவனும் ஒரு மனிதன். இறைவன் படைப்பில் அனைவரும் மனிதன் ஒன்று தான். ஆனால் பதவி பட்டம் தான் வேறு. ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதனால் ஒவ்வொரு மனிதரும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவி தினந்தோறும் நாள்தோறும் அந்த உடல் உறவு சென்று அனுபவித்தால் அந்த விந்து, அதாவது கருத்தடை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, அந்த விந்து வெளியேறும்போது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் அதுதான் டாக்டர் வழியில் கருமுட்டை என்று கூறுகிறார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. ஆண்களுக்கு தெரியும் விந்து வெளியேறுவது, பெண்களுக்கு தெரியாது. அது வழவழப்பாக வெளியேறும். இந்த நிலையில் செல்லும்போது அது இந்த இரண்டு உயிரணுக்களும் அதில் சேரும்போது அது சேர்ந்தவுடன் அடுத்த கணமே போய் இடைவெளியோ எதுவும் செயல்படக்கூடாது. அது உடலில் ஊற வேண்டும். இப்படி மாத்திரை மருந்து நாம் சாப்பிடுகிறோம். நம்ம சாதம் உண்ணுவது போன்று தான் மாத்திரை உண்ணுகிறோம், அதில் மருந்து உண்ணுகிறோம். அது எப்படி நோய் குணமாகிறது? அது போன்று தான் இது. உடம்பில் ஊறினால் நோய் என்பதே வருவதற்கு, பெரிய பெரிய நோய் வருவதற்கு தடை செய்வதற்கு மூலப்பொருள் இதுதான் என்று இறைவன் இத்தனை காலம் உரைக்காமல் உரைப்பதற்கு காரணம் பூமியில் இடைவெளி கிடையாது. அதனால்தான் இதை இன்று இத்தனை காலம் மனிதன் செல்லும் வழிக்கு வழிகாட்டி வந்துவிட்டார். இனி பூமியின் பிறந்த மனிதர்கள் அனைத்துடைய ஆத்மாக்கள் நிறைவடை செய்ய இந்த உண்மையை உரைக்கிறார். இதை ஏற்று அன்புடன் செயல்படுங்கள். அன்பே சிவம்.